ஓம் கம் கணாதிபதியே நமக. ஓம் வம் வாராயி நமக. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை குருவாழ்க, குருவே துணை. எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் நான் வணங்கிக் கொள்கிறேன். மேலும் திருச்செங்கோடு திரு ஸ்டார் அறக்கட்டளை கருத்தரங்கம் 25வது வெள்ளி விழா கருத்தரங்கிற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த திரு ராஜாசங்கர் ஐயா அவர்களுக்கு முதலில் என வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்று தலைமை தாங்கி நடத்தி சிறப்பித்து கொடுத்திருந்த இங்கே வந்திருந்த அனைத்து ஜோதிட ஜாம்பவான்கள், ஜோதிட ஆசான்கள், வாஸ்து நிபுணர்கள் அனைவரையும் எங்களுக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதாவது நம்மளுடைய இல்வாழ்க்கை சிறக்கணும்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும், அன்பும் அறனுமாக இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இந்த இல்வாழ்க்கை சிறக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வீடு இருக்கக்கூடிய இல்லறம் சிறக்கணும்னா நம்ம குடியிருக்கிற வீடு எந்த தோஷமும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய இல்வாழ்க்கை சிறக்கும். இந்த மனை தோஷத்தை பற்றி நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் இந்த தலைப்பு. இப்போ உண்ண உடை, அதாவது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்கை இருப்பிடம், இந்த மூன்றும் பார்த்திங்கன்னா மனிதனுக்கு அத்தியாவசிய தேவைகள். இந்த அத்தியாவசிய தேவைகள் மூன்றுமே நம்ம இருக்குது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். இப்போ குடியிருக்கிற வீட்டில் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு 4ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்கணும். இப்போ மனை தோஷம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல பொருளாதாரம் தடைப்படும், அப்புறம் கணவன் மனைவி பிரச்சனை வரும், புத்திர தோஷம் வரும், அப்புறம் மற்ற எல்லா தோஷங்களும் வந்துடும். அப்போ இந்த மனை தோஷத்தை நம்ம நீக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் மனை தோஷம் அப்படின்னா அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா பாதக விதி 4ஆம் இடத்துல இருந்தால், இப்போ வீடு அப்படின்னாலே நம்மளுக்கு 4ஆம் இடம் தான். இப்போ 4ஆம் அதிபதி பாதக வீட்டில் இருந்தாலும் அல்லது பாதகாதிபதி 4ஆம் வீட்டில் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மனை தோஷம் ஏற்படுகிறது. அப்போ அந்த வீட்டில் குலதெய்வத்தோட அருள் கிடைக்காது, அப்போ அந்த தெய்வத்தோட கடாட்சம் அந்த வீட்டில் இருக்காது அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. இப்போ இந்த 4ஆம் இடம் பாதகாதிபதி, அதே போல் 4ஆம் இடத்துல சனியோட பார்வையோ அல்லது சனி கேதுவோ அல்லது ராகு கேதுவோட பார்வைகள், மாந்தி இந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தோஷங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ராகு கேது சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா இங்கே பூர்வீக தோஷம் இருக்கலாம், அல்லது இப்போ அம்மாவுக்கோ மகனுக்கும் இடையான பிரச்சனைகள் வரலாம். இப்போ 4ஆம் வீடு மாந்தி இருந்தது அப்படின்னா அங்கே ஒரு பிரேத தோஷம் அந்த மாதிரி இருக்கலாம். அப்படின்னு ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம 1000 விஷயங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சு நம்ம வீடு கட்டினதுக்கப்புறம் அந்த குடியிருக்கிற வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா சில பேர் எல்லாருமே நினைப்பாங்க ஆடம்பரமான வீடு, சொகுசு வீடு இதெல்லாம் ஏற்படும். ஆனால் அந்த வீடெல்லாம் இல்லை, ஒரு இருக்கிறதுக்கு ஒரு குடிசையாவது இருக்கணும், எலி விலையானாலும் தளி விலை வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி நம்மளுக்கு ஒரு வீடு ஒரு குடிசையாக இருந்தாலும் நம்ம இருக்கக்கூடிய வீடு நம்மளுக்கு சொந்தமாக இருக்கணுங்கிறது எல்லாத்தோட கனவும். அப்போ அந்த வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இப்போ உங்களோட ஜாதக அமைப்புலேயே எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்க்கணும். நம்மளுக்கு சொந்தமாக வீடு இருக்கா, இல்லை நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோமா? இப்போ நம்ம இப்போ சம்பாதிக்கிறோம், கணவன் மனைவி, இப்போ வீட்டில் குழந்தைங்க பார்த்திங்கன்னா 4 பேருமே சம்பாதிப்போம். ஆனால் ஏதாவது கையில் சேமிப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்கா? அது கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளே 4 பேருன்னு அந்த வாடகை கொடுத்தே நம்மளுக்கு சரியாக இருக்கும். ஒன்று ஸ்கூல் ஃபீஸ் அதிகமாக கொடுப்போம், இல்லை வாடகை கொடுப்போம். அப்போ 20 வருஷம் நான் சம்பாரித்தேன், என் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், வாடகை வீட்டில் இருந்தீங்களான்னா ஆமாம்பாங்க. ஏன்னா அந்த வாடகையை கொடுத்தே ஒரு வழியாகிடும். அப்போ நம்மளுக்கு சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு கனவு எப்படி இருக்கும், அந்த சொந்த வீடு அமையறக்கூடியான வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னா 4ஆம் இடத்த குரு பார்த்தாலோ சுக்கிரன் பார்த்தாலோ சனி சம்மந்தப்படக்கூடாது. சுக்கிரன் இருந்தாலும் ஆடம்பர வீடு நம்மளுக்கு நல்லா ஆடம்பர வசதி, ஆடம்பரமான வீடு, இந்த மாதிரி மாளிகை கோபுரம் இது எல்லாமே அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இந்த 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனை தோஷம், இந்த மனை தோஷம் நீங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்கணும்? இப்போ வாஸ்து குறிப்புகள்னு ஒன்று இருக்குது. இப்போ காலையில் ஐயா சொல்லியிருந்தாரு, இருந்தாலும் நானும் கொஞ்சம் சொல்கிறேன். இப்போ வாஸ்து குறிப்புகள் பார்த்திங்கன்னா 4 மூளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வடகிழக்கு அதுதான் நம்மளுக்கு மெயின் முக்கியமானது. ஈசானிய மூளை அப்படின்னா அந்த வடகிழக்கு பகுதி எப்போவுமே நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் அந்த வடகிழக்கு பகுதி உயர்வாகவே இருக்கக்கூடாது, அது தாழ்வான பகுதியாக தான் இருக்கணும். அங்கே ஒரு மரமோ மின்கம்பமோ எதுவுமே இருக்கக்கூடாது. நம்மளுக்கு பொருளாதார தடைகள்லேருந்து எல்லாமே அங்கே பிரச்சனைகள் அங்கே இருக்கும். வம்ச விருத்தி ஆகிறதே அந்த வடகிழக்கு பகுதி தான். அப்போ கிணறு போர்வெல் மட்டும்தான் அங்கே
அங்கே போடணும் இல்லையோ, அந்த இடம் தாழ்வாக இருந்தால் மட்டும்தான் அந்த மின்காந்த சக்தி வந்து அங்கே வந்து வரக்கூடிய இடம். அப்போ அந்த பகுதி வந்து தாழ்வாக இருந்தால் தான் அப்போ நேர்மறை எண்ணங்கள் அங்கே உருவாகும், எதிர்மறை சக்திகள்லாம் விலகும் அப்படிங்கிறது தான் அங்கே அர்த்தம். அப்போ ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வடகிழக்கு மூலை நம்மளுக்கு வந்து சுத்தமாக இருக்கணும். அந்த இடம் கெட்டுருச்சு அப்படின்னா அங்கே வம்ச விருத்தியிலேருந்து எல்லா பிரச்சனையுமே வந்துடும். புகழ், கௌரவம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே அந்த வடகிழக்கு பகுதியில் தான் இருக்குது. அப்போ மின்கம்பங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பொருளாதார தடைகள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த வடகிழக்கு மூலையில் மின்கம்பம் மட்டும் இருக்கவே கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா வடக்கு, இந்த இல்லத்தோட பெண்களுக்கோட மகிழ்ச்சி அப்படிங்கிறதே அந்த வடக்கு பகுதியில் தான் இருக்குது. பொருளாதாரமும் அந்த வடக்கு பகுதியில் தான் இருக்குது. இப்போ பெண்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த வடக்கு பகுதி தான். வடக்கு பகுதி நம்மளுக்கு வந்து இதாக இல்லை, நம்மளுக்கு அங்கே பிரச்சனைகள் இருக்குன்னா அதுதான் கிழக்கு பகுதி. அடுத்து கிழக்கு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டோட கிழக்கு பகுதியில் குறைந்த பாரங்கள் தான் வைக்கணும். அதிக பாரங்கள் நம்ம வைக்கக்கூடாது. குறைந்த பாரங்கள், மிக லைட் வெயிட்டாக தான் நம்ம அந்த இடத்துல வைக்கணும். ஆண்களோட முன்னேற்றமே அந்த கிழக்கு பகுதியில் தான் இருக்குது. அப்போ ஆண்கள் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஆரோக்கியமாக அவங்களுடைய முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னா அந்த கிழக்கு பகுதியில் அதிக பாரத்தை வைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். கழிவுநீர் தொட்டி அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஆண்களுக்கு கண் குறைபாடு, உடல் நலம், இந்த பரம்பரை வியாதின்னு சொல்லக்கூடிய அந்த சுகர் கம்ப்ளைண்ட்டு இது எல்லாமே, பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே இந்த கிழக்கு பகுதி தான். அடுத்து பார்த்திங்கன்னா தென்கிழக்குங்கிறது அக்னி மூலை, சமையலறை, பெண்களுக்கு உண்டான பகுதி. இந்த பகுதியில் தென்கிழக்கு பகுதியில் பெண்களோட உடல் நலம் தான் இங்கே இருக்குது. அந்த தென்கிழக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா பாத்ரூம் இருக்கலாம், ஆனால் செப்டிக் டேங்க் இருக்கக்கூடாது. இந்த செப்டிக் டேங்க் வந்து இருந்துச்சு அப்படின்னா பெண்களுக்கு உண்டான வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், அதாவது இந்த கர்ப்பப்பை இந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக அங்கே வரும். இந்த கர்ப்பப்பை வந்து அகற்றுதல் அப்படிங்கிறது இந்த தென்கிழக்கு பகுதியில் செப்டிக் டேங்க் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு கர்ப்பப்பை அகற்றுதல் அப்படிங்கிறது ஒன்று நடந்திருக்கும். இப்போ வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், அதை அப்டமன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே கர்ப்பப்பை அப்படிங்கிறது வந்துடுது. அப்புறம் செப்டிக் டேங்க் மட்டும் இருக்கக்கூடாது. இதில் மட்டும் எதாவது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நான் இங்கே சொல்லிடுறேன். அடுத்து தெற்கு பகுதி பார்த்திங்கன்னா பாரங்கள் வைக்கக்கூடிய இடம். நல்லா நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், சமமான மிதமான பாரங்கள்லாம் நீங்கள் வெயிட் வச்சுக்கலாம். பெண் குழந்தைகள் அந்த வம்ச விருத்தி, பெண் குழந்தைகள், அமைதி, உடல்நலம் இது எல்லாமே கொடுக்கக்கூடியது இந்த தெற்கு பகுதி தான். அடுத்து பார்த்திங்கன்னா தென்மேற்குங்கிறது நிருதி மூலை, அதாவது கன்னி மூலை. இது பார்த்திங்கன்னா அதிக வெயிட்டு நீங்கள் வைக்கணும்னா அந்த இடம் தான் வைக்கணும். இப்போ கோயில்களெல்லாம் பார்த்திங்கன்னா கன்னி மூலையில் வந்து கணபதி வச்சுருப்பாங்க. வெயிட்டு அந்த கன்னி மூலையில் வந்து வெயிட் வைக்கிறது நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா ஜன்னல் கதவெல்லாம் அந்த கன்னி மூலையில் எப்போவுமே இருக்கக்கூடாது. உடல் நலம், அதாவது ஒழுக்கம், நம்மளுடைய குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒழுக்கம் இருக்கணும், ஒழுக்கம் வந்து நல்லா இருக்கணும், ஒழுக்கம் பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த தென்மேற்கு மூலை கரெக்டாக இருக்கணும். உடல் நலம், மரணத்துக்கு உண்டானதும் அந்த இடம் தான் உங்களுக்கு வந்து தென்மேற்கு தான். அப்போ மரணம், குழிகள், கிணறுகள், போர்வெல் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ போர்வெல் வந்து எப்போவுமே வடகிழக்கில் தான் இருக்கணும், இந்த தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடாது. அதிக எடை உள்ள வைக்கக்கூடிய இடம் அப்படின்னா நீங்கள் வந்து தென்மேற்கு மூலையை தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து மேற்கு பார்த்திங்கன்னா ஆண் வாரிசு, அதாவது அந்த இல்லத்தில் இருக்கிற ஆண் குழந்தைகளோட அந்த வாரிசு வந்து குடும்பத் தலைவர்களோட ஆண் வாரிசு முன்னேற்றமாக இருக்கணும்னா அந்த மேற்கு மூலையை தான் நம்ம பயன்படுத்தணும். மேற்கு மூலை பாதிக்கப்படக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வடமேற்கு பார்த்திங்கன்னா பொருட்களை அடுக்கி வைக்கிறதுக்கு. இப்போ இந்த கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் இருப்பாங்க, பெண்களும் ஆண்களும் திருமணம் ஆகாமல் ரொம்ப நாள் தாமதமானவங்களை இந்த வடமேற்கு இடத்துல போய் நீங்கள் ஒரு வாரம், ஒரு 10 நாள் அல்லது 11 நாள் அந்த மாதிரி படுக்க வச்சு அவங்கள அங்கே தங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு விரைவில் திருமணம் ஆகும். அந்த வடமேற்கு மூலையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் உங்களுக்கு விற்பனையாகாத, வியாபாரத்தில் விற்பனையாகாத பொருள், சேலாகாத பொருள்லாம் நீங்கள் கொண்டு அங்கே அடுக்கி வச்சாலும் அது வந்து விரைவில் சேலாகும். அந்த இடத்துல எதை நீங்கள் பொருள் வச்சிங்கனாலும் அது வெளியேற்றப்படும். அதுதான் கான்செப்ட். அப்போது நீங்கள் திருமணம் ஆகாதவங்க அங்கே போய் நீங்கள் படுக்க வச்சிங்கனாலும் அவங்களுக்கு விரைவில் திருமணமாகி வெளியேறிடுவாங்க. அப்போ சேலாகாத பொருட்கள் எதுவும் இருந்துச்சுன்னா அந்த சேலாகாத பொருட்களை நீங்கள் அங்கே போய் அடுக்கி வைக்கணும். அந்த ஸ்டாக்ஸை போய் நீங்கள் அதை அடுக்கி வச்சிங்க அப்படின்னா அது விரைவில் வெளியேறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அப்போ அது வந்து ஈஸியாக உங்களுக்கு இதாகிடும். இப்போ தொழிலை, அதை நான் சொன்ன மாதிரி தொழிலில் விற்பனை ஆகாத பொருட்களை நீங்கள் அங்கே கொண்டு போய் வைக்கலாம். அந்த இடத்துல எந்த பொருள் வைக்கிறீங்களோ அது வேகமாக வெளியேறும். அப்போ வெளியேறக்கூடிய பொருளை நீங்கள் அங்கே வைக்கக்கூடாது. வெளியேற்றப்பட வேண்டிய பொருளை தான் நம்ம அந்த இடத்துல வைக்கணும். சரி, இப்போ இந்த மாதிரி வாஸ்து வந்து தோஷமாக இருக்குது
அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு சில வழிபாடுகளும் இருக்குது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருப்புகலூர் அப்படிங்கிற இடத்துல அக்னிபுரீஸ்வரர் கோயில் இருக்குது. நாகப்பட்டினம் மாவட்டம், கும்பகோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். திருப்புகலூர் அப்படிங்கிற அக்னிபுரீஸ்வரர் கோயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ இடம் வந்து வாங்கிட்டீங்க, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ரொம்ப நாளாக தடையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய இடத்துல அந்த இடத்துல இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னா நீங்கள் இந்த அக்னிபுரீஸ்வரர் கோயிலில் போய் ஒரு 3 செங்கல் வாங்கணும். இந்த 3 செங்கல் வாங்கி அங்கே சுவாமிகிட்ட கீழே அந்த இதில் வந்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதன் பிறகு அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும். அங்கே வந்து நம்ம மனசார வேண்டிக்கணும், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இடம் வந்து சீக்கிரம் நான் வீடு கட்டணும், எனக்கு இது தடங்களாக இருக்குது அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த 3 செங்கலை எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியில் ஒன்று, அதாவது நீங்கள் கட்ட போகிற வீட்டு அந்த இடத்துல காலி இடத்துல வடகிழக்கு பகுதியில் ஒன்று, தென்கிழக்கு பகுதியில் ஒன்று, பூஜை அறையில் ஒன்று வச்சு 48 நாள் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நீங்கள் வீடு கட்டக்கூடிய தடைகள் நீங்கள் வீடு கட்டுவீங்க. இது வந்து நான் வந்து என்னுடைய வாடிக்கையாளருக்கு சொல்லி அவங்களுக்கு நடந்த உண்மைகள், அதை தான் நான் இங்கே சொல்கிறேன். இந்த அக்னிபுரீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது மிக சிறப்பான இருக்கும். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற மணச்சநல்லூர் பூமிநாதர் கோயில். இந்த பூமிநாதர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய இடம் காலியான இடத்துல எந்த இடம் இருக்குதோ அந்த இடத்துல வடகிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு மண், அந்த இடத்துல ஒரு கைப்பிடி மண் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு அந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அந்த பூமிநாதர் கோயிலுக்கு போகணும். போயிட்டு சாமி பாதத்தில் வச்சுட்டு அங்கே ஸ்தல விருட்சமாக 2 ஸ்தல விருட்சங்கள் இருக்கும். ஒன்று வந்து வன்னி மரம், இன்னொன்று வில்வ மரம். வில்வ மரத்தில் ஒரு முறை வளம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போன முடிப்பை அங்கே போட்டுடணும். இரண்டாவதாக வன்னி மரத்துக்கிட்ட போய் நீங்கள் ஒரு முறை வளம் வந்து 2வது முறை வளம் வந்து அந்த இடத்துல ஒரு பிடி மண் எடுத்துக்கணும். நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணால் அந்த மஞ்சள் துணியை யூஸ் பண்ணக்கூடாது. புதுசாக நீங்கள் ஒரு மஞ்சள் துணியை எடுத்து அந்த மண் அங்கே இருக்கிற ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துட்டு ஒரு 5 ரூபாய் நாணயத்தை உள்ளே வச்சு நீங்கள் முடிஞ்சுட்டு 3வது தடவை வந்து 2ஐயும் சுற்றிட்டு வந்துட்டு 3வது ஒரு தடவை வளம் வந்துட்டு அதன் பிறகு நவக்கிரகங்களில் போய் 9 முறை சுற்றி வந்துட்டு இந்த வேண்டுதல் வந்து நிறைவேறணும்னு வேண்டிக்கிட்டு வந்துட்டு உங்களுடைய இடத்துக்கு வந்து, அதாவது நீங்கள் கட்ட வேண்டிய இடத்துக்கு வந்துட்டு அந்த வடகிழக்கு மூலையில் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்து இந்த இதை வந்து புதைச்சிடணும். இது செஞ்சு 48 நாள் அல்லது உங்களுக்கு 60 நாட்களுக்குள்ள உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். இந்த பிரார்த்தனை நிறைவேறினதையும் நீங்கள் அந்த மண்ணில் இருந்த காயின் வச்சுருந்தீங்களே அதை கொண்டே நீங்கள் காணிக்கையை திரும்ப வந்து பூமிநாதர் கோயிலில் கொண்டே போடணும். இதுதான் இந்த கூட சந்தர்ப்பம். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை மீறி எந்த ஒரு விஷயமும் நடக்காது. அப்போ நீங்கள் குலதெய்வத்தை வேண்டி நீங்கள் வந்து காணிக்க முடிஞ்சு வச்சுட்டு அங்கே வேண்டிக்கிட்டீங்கன்னா அந்த குலதெய்வ அருள் கிடைக்கணும். அப்படின்னா நீங்கள் குலதெய்வத்துக்கு உங்களுடைய பங்காளிகள் யார் எதிரியாக இருந்தாலும் சரி, யார் நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவுகள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போய் உங்களுடைய ரத்த உறவுகள் எல்லாருமா சேர்ந்து சர்க்கரை பொங்கல் வைத்து படைத்து எல்லாத்துக்கும் உணவு நீங்கள் தானமாக உங்கள் கைப்பட எல்லாத்துக்கும் பரிமாறி சேவை பண்ணி நீங்கள் இதை வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வீடு அப்படிங்கிறது எப்போவுமே தெய்வ அருள் கிடைக்கும், குலதெய்வ அருள் கிடைக்கும் என்பதை சொல்லிக்கிறேன். நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. என்னுடைய பேர் கவிதா சக்திவேல். என்னுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா திருப்பூர் சகோதரிகள் அப்படிங்கிற குழுவு நடத்திட்டு இருக்கோம். 9751849308. இது சம்பந்தமான வாஸ்து சம்பந்தமான எந்த இதுக்கும் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.